ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியோட மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப், அப்புறம் சமூக சேவைக்கான விருது எல்லாம் கிடைக்குது. அப்புறமா சேதுவுக்கும் வந்துட்டு சமூக சேவை, அதாவது அந்த காட்டுக்குள்ள போயிட்டு விஷ வண்டுக்கான அந்த மாத்து மருந்து எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்காக சேதுவுக்கும் குடுக்குறாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, காவியா வந்து மாடியில இருந்து இறங்கி வராங்க. அப்போ மலர் வந்துட்டு அவங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மலர பார்த்தோம்னா, "காவியா உன்ன எங்கேயோ பார்த்துருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மலரும் "நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, நீ மலர் தானே? நீ வந்து இந்த ஸ்கூல்ல தானே படிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஆமா, நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன தெரியலையா? நான் காவியா நந்தினி தெரியலையா என்ன? நானும் உன் கூட தான் படிச்சேன். 10த் வரைக்கும் தான் நீ படிச்சல்ல. அதே ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. "அட ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட் அப்படிங்கிற விஷயம் தெரியுமே, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. "என்னது நீங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்றாங்க. ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு வந்துட்டு, "இவ என்னடி புதுசு புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாமரையும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கறாங்க. அப்போ மலர் வந்துட்டு, "நான் இங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு காவியா கேட்கறாங்க. அப்ப தாமரை வந்துட்டு, "வேலை இப்பதான் வேலை செய்றாங்க. முன்னாடி நீங்க இருந்த போஸ்டிங்ல இவங்க தான் இருந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி காவியா கேட்கறாங்க. அப்ப வந்துட்டு தாமரை சொல்றாங்க, "போஸோட ஃபர்ஸ்ட் வைஃப் இவங்க தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு மலர் சொல்லிட்டு போயிர்றாங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க காவியா வந்து அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு மலர் மேல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லா பார்த்துட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி நடந்துக்குவாங்க. அத பார்த்து ஈஸ்வரி அண்ட் அவங்க பொண்ணுக்கு சுத்தமா புடிக்காது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு தனம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. "நான் இப்படிதான் பேசுவேன். அவரு என்னோட மாம்ஸு. உங்க அக்காவுக்கும், மாமாவுக்கும் தான் டைவர்ஸ் ஆகப்போதுல்ல. நான் இப்படிதான் பேசுவேன். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர மேரேஜ் கூட பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இப்படி ஒளறிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கறாங்க. "ஆமா. உங்க அக்காவுக்கும், மாமாவுக்கும் தான் டைவர்ஸ் ஆகப்போதுல்ல. உங்க அக்கா வந்து கன்சீவா இருக்கிறது வந்து அவங்களோட குழந்தையே இல்லையாமே. சேது மாமா குழந்தை இல்ல. யாரோ குழந்தைக்கு தான் பிரெக்னன்ட்டா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப தனம், "ஏய் என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறாங்க. "அப்படிதான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல. எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களாமா. அதனால தான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டனே" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கப்புறமா தனம் வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே தமிழ்ச்செல்வி மட்டும் இருக்காங்க. அப்ப அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "என்னாச்சு தனம்? எதுக்கு அழுகுற? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அக்கா இப்படி வந்து ஐஸ்வர்யா வந்து நீ பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் மாமா இல்ல. வேற யார் குழந்தையோ தான் நீ பிரெக்னன்ட்டா இருக்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி வந்து, "நீ ஒண்ணும் பேசாத. அமைதியா இரு. இது வந்து நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி நான் பதில் சொல்லுவேன். அதுக்கான டைம் வரும். நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிக்கா இந்த விஷயத்துல அமைதியா இருக்க முடியும்? நான் மாமா கிட்ட சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "இல்ல தனம், அவருக்கு தெரியக்கூடாது இந்த விஷயம். நீ பேசாம இரு. நான் சொல்லும்போது சொல்லிக்கலாம்" அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. தனமும் சரி வேற வழி இல்லாம தமிழ்ச்செல்வி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, "சரிக்கா நான் சொல்லல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த விஷயம் சேதுவுக்கு தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? அண்ட் ஐஸ்வர்யா வந்து இதுக்கப்புறம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவாரா? இல்ல நம்மளே ஏற்கனவே இப்படித்தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பாரா? காவ்யா வந்துட்டு மலர நல்லா பாத்துக்குவாங்களா? இல்ல ஈஸ்வரி, சித்ரா ஏதாவது சொல்லிக் குடுத்து அவங்க 2 பேத்துக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வர மாரி பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.